மத்திய மாகாண சபை உறுப்பினர் பழனி சக்திவேலின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து பாடசாலைகளுக்கு கற்றல் கற்பித்தல் உபகரணங்களை வழங்கும் நிகழ்வு தலவாக்கலை மெராயா தமிழ் மகா வித்தியாலயத்தில் இன்று நடைபெற்றது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மத்திய மாகாண சபை உறுப்பினர் பழனி சக்திவேலுக்கு இதன்போது அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதன்போது கணனிகள், அச்சு இயந்திரங்கள், மேலெத்திய வாத்திய கருவிகள், கீழெத்திய வாத்திய கருவிகள் என்பன மெராயா தமிழ் வித்தியாலயம், சென்ட் கூம்ஸ் தமிழ் வித்தியாலயம், கிளினிக்கல் தமிழ் வித்தியாலயம் ஆகிய பாடசாலைகளுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டன. மலையகம் என்பது ஏனைய பிரதேசங்களுடன், ஏனைய மாகாணங்களுடன் ஒப்பிட்டு நாங்கள் எங்களுடைய திட்டங்களை மேற்கொள்வோமானால் அது கஷ்டமாக இருக்கும். ஏனால் இந்த நாடு சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து அரசியல் உரிமையை பெற்ற சமூகம், சிறுபான்மை சமூகம் இந்த நாட்டிலே இருக்கின்றது. இந்த நாட்டிலே இன்றைக்கு போய் நம்ம ஓ லெவலுக்கு டீச்சிங் கேட்கலுமா, இல்ல ஏ லெவலுக்கு தான் கேட்க முடியுமா? ஏனைய சமூகம் எல்லாம் பட்டதாரிகளுக்கு மட்டும்தான் ஆசிரியர் பதவி வழங்குது. ஆனா ஓ லெவலுக்கு, ஏ லெவலுக்கு நம்ம ஆசிரியர் பதவியை ஒவ்வொரு முறையும் பேரம் பேச சக்தியினால் பெருந்தொகையான ஆசிரியர் பதவி 3000, 10,000, 3179 இவ்வாறு நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அவர்களுடைய தரத்தை உயர்த்தி இருக்கின்றோம். மலையகம் என்று வெறுமனே தொழிலாளர்கள் அல்ல, ஒரு கல்வி கற்ற சமூகமாக இருக்கின்றது.